ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு சில டெக்னிக்ஸ் வச்சு நான் இந்த ஒரு ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக் வந்து பண்ணியிருக்கேன். Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது இந்த ஒரு பியூட்டிஃபுல் மேக்கப் லுக் தான். ஸோ இந்த ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டியூயான, கிளாஸியான, நல்ல ஒரு இலுமினேட்டிங் ஷைன் ஆன ஒரு மேக்கப் லுக் தான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு சில டெக்னிக்ஸ் வச்சு நான் இந்த ஒரு ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக்கு எப்படி நான் பண்ணேன்னு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து நல்லா கிளாஸியாக வேணும், நல்லா வந்து ஒரு இலுமினேட்டிங் லுக் இருக்கணும், நல்ல க்ளோவோட இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. மாய்ஸ்சரைசருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வைட்டமின் இ இருக்குது. ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துலலாம் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணுறது LA கேர்ளோட ஆரஞ்சு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு 2 ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து LA கேர்ளோட இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து லாரியல் பாரிஸோட இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் 2 ஷேடும் வந்து கொஞ்சம் ஒரு டிண்ட் அளவுக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணோடனே பர்ஃபெக்ட் ஷேடு வந்து கிடச்சிது. அண்ட் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இலுமினேட்டிங் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளாஸியாக நல்ல ஒரு க்ளோ லுக் கொடுக்கறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து யூஸ் பண்ணுறது மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஜோன், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே, மூக்கு கிட்ட, அப்புறமேட்டு இந்த லிப் கிட்டலாம். ஸோ அந்த இடத்த மட்டும் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கிட்டேன் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி. நைக்காவோட காஜல் எடுத்துகிட்டு லைக் ஆங்கிளாக வந்து லைனை மட்டும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் லைக் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஆங்குலர் ப்ரஷில். அந்த ப்ரஷ்ஷில் டூ ஃபேஸோட பீச் பேலட் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு நேவி ப்ளூ டிண்ட் இருக்குது. பட் நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு பிளாக் டிண்ட் தான் இருந்தது. குட்டி குட்டி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ், ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியாது. லைக் ஒர்க் பண்ணும் போது கூட உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை வந்து அந்த காஜலோட வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணி உள்ளார நல்லா அந்த சாஃப்ட் லுக் கிடைக்கணும். எவ்வளோ நேரம் பிளெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. கார்னரில் அப்படியே ஜெட் பிளாக்காக விட்டுறாதீங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ணும் போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காஜல் போட்டது மட்டும்தான் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். மற்றபடி நல்லா நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ண அவ்வளோ சாஃப்ட் லுக் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ டூ ஃபேஸ் பேலட்லேருந்து 2 ப்ரௌன் ஷேட்ஸ் இருக்குது. அந்த 2 ப்ரௌன் ஷேட்ஸ்லையும் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் தி ஐயில் வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதையும் நல்லா பிளெண்டடாக வந்து பண்ணணும். லைக் நல்ல ஒரு டிரான்சிஷன் கொடுக்கும். அந்த பிளாக்லேருந்து அப்படியே அந்த ஒரு கண்ணுக்கு அந்த ஒரு சாஃப்ட் ப்ரௌன் லுக் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக அதில் வந்து ஒரு சாம்பெயின் ஷேட், அதாவது லைட்டாக ஒரு பேஜ் கலர் ஷேடில் இருந்தது. அது லைட்டாக ஒரு ஷிம்மரும் இருந்தது. ஸோ அதை வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த இன்னர் கார்னரில் ரொம்ப இன்டென்ஸாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்து அந்த ப்ரௌனோட வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணிலையும் அந்த கண்ணிலையும் உங்களுக்கே பார்க்கும்போது அந்த ஒரு வித்தியாசம் தெரியும். சாஃப்ட் ஸ்மோக்கி ஐ லுக் வந்து கொண்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணால். லைட்டாக நான் வந்து ஸ்பார்க்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணேன். அது ஹியூடா பியூட்டியில் வந்து அந்த பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதோட நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து லைட்டாக ஸ்பார்க்கிள் இருந்தது. அதை எடுத்து சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் வச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டிலாக அந்த ஒரு சென்டரில் மட்டும் அந்த ஸ்பார்க்கிள் இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு இன்டென்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. லைக் காஜல் வச்சு ஸ்மஜ் அவுட் பண்ண தோணல. அதனால் நைக்காவோட லைனரை வச்சு நான் வந்து லைட்டாக ரொம்ப தின் லைன் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் உள்ளார டைட் லைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த கண்ணு வந்து நல்லா விடர்ந்து தெரியும்.
ஸோ இதுக்கு அடுத்தபடியா நான் வந்து லைக் ஃபாரெவர் 52லேருந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கேன்ட்டியா இருக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா வளர விட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அதனால ஐப்ரோஸ் எப்படி இருக்கோ அதையே வச்சு ஃபாலோ பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் பார்ட் மஸ்காரா வந்து போட்டுக்கிட்டேன். பெனிஃபிட்டோட மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னுமே வந்து அந்த ஒரு லுக்குக்கு வந்து ஒரு எலகன்ஸை வந்து ஆட் பண்ணும். நீங்க ஐலேஷஸ் வச்சீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். பட் நான் ஆஸ் யூசுவல் நான் சொல்ற மாரி எனக்கு ஐலேஷஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பெர்சன் கிடையாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தாங்க ஒரு கண்ணுக்கு பண்ணேன். எப்படி இருக்குன்னு நீங்க வந்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அவுட்புட் வந்து வேற லெவல்ல இருந்தது. எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இவ்ளோ ஹைப் குடுக்குறேன்னா நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு லுக். மேக்கோட ஸ்கின் மினரலைஸ்ட் பவுடர் வந்து பிரான்சர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷேட் வந்து மீடியம் டேன். அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ட் மேக்கோட இந்த ஓ டார்லிங் பேலட்லேருந்து லைக் அது ஒரு ப்ளஷ் கம் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். அதை தான் வந்து யூஸ் பண்ணி ப்ளஷ்ஷாகவும் ஹைலைட்டராகவும் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ப்ளஷ் தனியாக போட்டு அதை இன்னும் ஜாஸ்தி படுத்தணும்னு தோணல. இதுவே வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக இருக்கும். அதனால தான் அது அந்த மாதிரி போட்டேன். அண்ட் லைக் மூக்குக்கு மேலே லைக் உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அந்த இடத்துலலாம் வந்து போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து என்னோட சீக் போனில் அப்புறம் லைக் நோஸ் டிப்பில் அப்புறம் ஐப்ரோஸ்க்கு கீழே எல்லா இடத்துலையும் வந்து போட்டுக்கிட்டாச்சு. அண்ட் நான் அதுக்கு அடுத்தபடியாக லிப்ஸ்டிக் வந்து போடுறேன். ஸோ இப்போ லிப்பில் லைன் பண்ணிக்கலாம். லைனருக்கு நான் இங்கே வந்து யூஸ் பண்ணது கலபால இருந்து க்ரீமி நியூட் 006 ஷேட் வந்து எடுத்து லிப் லைன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மாஷ் பாக்ஸோட ஸ்டெப்பிங் அவுட் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. அந்த ஷேடை எடுத்து லைக் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட் மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் அதுக்கு வந்து லைக் கலரை ஆட் பண்ணுறதுக்கு கலபார்லேருந்து ஒரு லைக் ப்ரௌன் ஷேடு வந்து எடுத்து அதாவது லிப் பென்சில் எடுத்து அவுட்லைன் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிளெண்ட் பண்ண பிறகு லைக் கொஞ்சம் ஒரு க்ளாஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளாஸ் பாட்டுக்கு ரினியோட ஒரு க்ளாஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்ல ஒரு ஷேட். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எஸ் இதுதான் என்னோட லுக். அண்ட் இந்த லுக்கை வந்து இன்னும் வந்து க்ளாஸி ஆக்கணும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு வேண்டி நான் அர்பன் டிகேயோட ஆல் நைட்டர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.